ஸோ சப்ளை அண்ட் டிமாண்ட் இந்த இடத்துல பிஓஎஸ் வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஹைட்டு லோ போடணும். ஓகேங்களா? இது ஹை, இங்கே லோ இருக்கு. இந்த லோ கண்டுபிடிச்சிட்டோமா? இங்கே பாருங்க, லைட்டாக ஒரு புல் பேக் ஆகி கீழே இறங்கி, திருப்பி ஒரு புல் பேக் ஆகி கீழே இறங்கியிருக்கா. அந்த புல் பேக்கோட ஹை எடுத்து லோ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அந்த லோவில் வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வெப்போட லெவல் தெரிஞ்சிடும். வெப்போட லெவலில் 50% லெவலில் ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஒரு ஆட்டோ பிளாக் இருக்கும். ஃபர்ஸ்ட் இது சொல்கிறேன், அதுக்கப்புறம் ஆர்டர் பிளாக் எப்படி கண்டுபிடிக்கணும், சப்ளை டிமாண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், ரெண்டே இடத்துல தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இல்லை 50% லெவலில் இருக்கிற ஆர்டர் பிளாக்கு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம்னு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி ஒரு சப்ளை ஜோன், டிமாண்ட் ஜோன், இந்த ரெண்டு இடத்துல தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது அடுத்தது இங்கே என்ன பண்ணுறோம், லோ கண்டுபிடிச்சிட்டோம். அந்த லோவில் வந்துட்டு நம்ம ஃப்ளிப்பு வந்து உடச்சா மார்க் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு அடுத்தது நம்ம எப்போ ஃபெப் எடுக்கணும்னா, இந்த ஹையில் வச்சுருக்கீங்களே இங்கே மூவ் பண்ணு. எப்போ ஒரு மைனர் ஹை, இந்த ஹை இங்கே எடுத்துட்டானா அப்புறம் அது லோ தெரிஞ்சு போச்சா, அப்போ தான் ஃபெப் எடுக்கணும். அப்போ எடுத்தால் 50% லெவல் இங்கே இருக்கா, கரெக்டாக வரணும். 50% லெவலில் ஒரு ஸ்பின்னிங் டாப். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஆர்டர் பிளாக்கே கிடையாது, ஒரு கன்சால்டேஷன் இருக்குது. லோ டைம் ஃப்ரேம் போனால் இப்போ இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் இருக்கும். 4 ஹவர்ஸில் போனால் இந்த இடத்துல இருக்கும். அதனால தான் அந்த ஸ்பின்னிங் டாப் வந்திருக்கு, இன்டிசிஷனல் கேண்டில். அதை ரியாக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போய் திருப்பி நம்ம இப்படி மார்க் பண்ணுவோம். நீங்கள் இப்படி மார்க் பண்ணிட்டீங்கனாலே அடுத்து ஒரு மைனர் ஹை இங்கே இருக்குது. கரெக்டாக இந்த ஹையை தான் இந்த ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணால் ஒரு சப்ளை நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற சப்ளை எப்பயுமே தெரிஞ்சிடும். இதுதான் எக்ஸ்ட்ரீம் சப்ளை. கரெக்டாக இந்த ஸ்ட்ரக்சர் உடையும் போது இந்த ரேட்டாக தான் நம்மளுக்கு இருக்கும் கண்ணில். இந்த கிரீன் கலர் கேண்டில், இந்த மீன் லைக் அந்த ரெட் கலர் கேண்டில் பக்கத்தில் இப்போ ப்ளூ கலர், அந்த கேண்டில் தான் இருக்கும். கரெக்டாக லாஸ்ட் பை டு செல் கேண்டில். அதுதான் கான்செப்ட். நான் சொல்கிறேன் அந்த கான்செப்டை. வந்து மார்க்கெட்டு அந்த சப்ளையில் டாப் பண்ணிட்டு கீழே இறங்கிடுச்சா, நம்ம ஃபெப்பு போட்டிருப்போம். இந்த லெவல் கட் பண்ண சொல்ல, அந்த லெவல் கட் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு 50% லெவலுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் போயிடும். அப்போ இந்த இடத்துல நம்ம எடுக்கவே முடியாது. ஏன்னா இங்கே கட் பண்ணால் தான் நம்மளுக்கு லோவே தெரியும். அப்போ நம்ம இந்த இடத்துல எடுத்துக்க மாட்டோமா, இந்த என்ட்ரி இந்த செல்ல தப்பிச்சிட்டோம். அப்போ இந்த இடத்துல என்ட்ரி போட்டிருப்போம். ஓகேங்களா? எப்போ ஃபெப் எடுக்கணுங்கிறது இதுதான் ரூல். இப்போ இது கட் பண்ணிடுச்சா மார்க்கெட்டு, இது கட் பண்ணால் லோ தெரிஞ்சிடும். இப்போ திருப்பி நம்ம இந்த மார்க் பண்ணிட்டு அடுத்த மைனர் ஹை எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். எடுக்குதா இல்லை, இங்கே பாருங்க, இங்கே ஒரு சின்ன கரெக்ஷன் போயிட்டு மார்க்கெட்டு திருப்பி கீழே உடைச்சிட்டான். திருப்பி மேலே போயிட்டு கீழே உடைச்சானா இப்போ வந்து ஹை எடுத்தோன்னா நம்மளுக்கு லோ தெரிஞ்சு போச்சா, இதுதான் லோ தெரிஞ்சிச்சு. அப்போது இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு எங்கே இருக்க ஹை, இந்த வரைக்கும் பாருங்க, பண்ணிட்டு இந்த ஹைட்டில் போடணும். போட்டால் நம்மளுக்கு லாஸ்ட் இங்கே கன்சால்டேஷன் ஜோன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இந்த கேண்டலுக்குள்ள தான் மல்டிபிள் கேண்டல்ஸ் இருக்குது, அதுதான் கன்சால்டேஷன் ஜோன். இப்படி மார்க் பண்ண கரெக்டாக டேப் பண்ணியிருக்கான் பாருங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போட்டுக்கலாம். இந்த இடத்துல இந்த இடத்துல பிரேக் வச்சதுக்கு அப்புறமே நம்மளுக்கு இந்த ஹை கிடைச்சிருக்குமா, லாஸ்ட் கேண்டில், இந்த ஸ்விங்கோட லாஸ்ட் கேண்டில் தான் லாஸ்ட் சப்ளை, எக்ஸ்ட்ரீம் சப்ளை. ஓகே, இப்போ எப்படி சப்ளை கண்டுபிடிக்கணும், எப்போ ஃபெப்பு கண்டுபிடிக்கணும் சொல்லியாச்சு. சப்ளைனா என்ன ரூல் இருக்கணும், ஆட்டோ பிளாக்ல என்ன ரூல் இருக்குன்னு சொல்லிட்டுங்களா. சப்ளைனா அந்த ஒரு கேண்டிலுக்குள்ள மல்டிபிள் கேண்டில்ஸ் ஜோன் அதுக்கு பேர். இங்கே பாருங்க, இப்போ மார்க்கெட்டு லைவ்ல இங்கே காட்டுட்டுங்களா, இதில் இங்கே பாருங்க. இப்போ மார்க்கெட்டு இங்கேருந்து இறங்கியிருக்கா, கேண்டில் போட்டு காட்டுறோம். இப்படி ஒரு கேண்டில் இருக்கு, இப்படி ஒரு விக்கு, இப்படி ஒரு கேண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தடுத்த கேண்டில் பாடி க்ளோஸு அந்த விக்குக்கு மேலே இருக்கக்கூடாது. விக்கு இருந்தால் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா. பாடி க்ளோஸு அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. இப்படி இருக்கு அப்படின்னா இதுக்கு பேர் தான் ஜோன். இப்போ இப்படி இருக்கு, இந்த விக்கு இப்படி இருக்கு, மேலே விக்கு வெளில போயிட்டா பிரச்சனை இல்லை பாஸ், பாடி மட்டும் க்ளோஸ் வைக்கக்கூடாது. இப்போ இதுக்கு பேர் தான் ஜோன். ஓகேங்களா, ரெண்டு சைடுமே பண்ணக்கூடாது. இப்போ இதுக்கு பேர் ஜோனு. இப்போ இந்த ஜோன் எப்படி மார்க் பண்ணணும்னா, ஹையஸ்ட் கேண்டில் தான் இந்த ஜோனோட ஹையஸ்ட் கேண்டில், ஸ்டார்டிங் கேண்டில் இதுதான், ஜோன் ஸ்டார்ட் ஆன கேண்டில் தான், பாடி க்ளோஸ் எங்கேயுமே வைக்கல. லோவஸ்ட் கேண்டில் தானே, கரெக்டா. இந்த இடத்த எவன் கட் பண்ணுவான், இப்போ ஏதாவது ஒரு இடம் கட் பண்ணுவான், இப்படி கட் பண்ணுவான். இப்படி இந்த கேண்டில் கீழே கட் பண்ணா அதுக்கு பேர் சப்ளை. ஓகேங்களா, இந்த கன்சல்டேஷன் ஜோனை.
அப்போ நம்ம எப்படி மார்க் பண்ணணும்னா இவன் கீழே கட் பண்ணிட்டான், முடிஞ்சு போச்சு. இங்கே இவன் கட் பண்ணிட்டாலே முடிஞ்சு போச்சு சப்ளை. அப்போ சப்ளை கிரியேட் ஆயிடுச்சு. எது வரைனா இதுலேருந்து இது வரையும் கிரியேட் ஆயிடுச்சு. இதுதான் சப்ளை ஜோன். புரியுதா? இதுவே இந்த கட்டே வந்துட்டு இவன் வந்துட்டு அப்படியே மேலே வந்து இப்படி கட்டாயிருந்தான் வச்சுக்கோங்களேன், டிமாண்ட் அவ்வளோதான். அப்போ இது இந்த ஹைட்டும் இந்த லோ பிடிக்கணும், இப்படி இருக்கும். ஓகேங்களா? இந்த டிமாண்ட் வந்து எப்போ மார்க்கெட் உள்ள வருதோ அப்போ நம்ம டேப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? எது விக்கு ஹையஸ்ட் லோவஸ்ட் பாயிண்ட் நம்ம கன்சல்டேஷன் அந்த விக் டு விக் மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதுதான் சப்ளை டிமாண்ட் ஜோன். இப்போ ஆர்டர் பிளாக்னா என்னன்னா மார்க்கெட் இப்படியே மேலே வந்திருக்கும், இப்படியே வந்திருக்கும். இது வந்துட்டு இப்போ ஒரு பை ட்ரெண்ட்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக பை கேண்டில். ஓகேவா? லாஸ்ட் பை கேண்டில் வந்தான், அதுக்கு அடுத்தது ஒரு செல் கேண்டில் இப்படி ஆயிருக்கு. இல்லை எப்படியோ ஒரே கேண்டில் கூட இது எங்கல்ஃப் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லாஸ்ட் பை கேண்டில் இருக்குல்ல, இதுதான் பை கேண்டில். இந்த பை கேண்டிலோட இந்த ஒரே ஒரு கேண்டில் தான் ஆர்டர் பிளாக். செல் ட்ரெண்ட்ல இருக்கு மார்க்கெட். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபிளிப்பிங் நடக்குது, மாற்றி சொல்லிட்டேன்ப்பா, சாரிப்பா. இந்த செல் ட்ரெண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்து உடைக்குதுன்னா லாஸ்ட்டாக ஒரு பை கேண்டில் இருக்குல்ல, அந்த பை கேண்டில் தான் ஆர்டர் பிளாக். ஓகேங்களா? இது என்ன ஆர்டர் பிளாக்னா செல் ஆர்டர் பிளாக். பை கேண்டில் தான் செல்லுக்கான ஆர்டர் பிளாக்கு, செல் கேண்டில் தான் பைக்கான ஆர்டர் பிளாக். எப்படி இருக்கும்? இப்படி இருக்கு, ஃபுல்லாக செல் கேண்டில் தான். இவன் வந்துட்டு இப்படி கட் பண்ணிட்டான் அப்படி வச்சுக்கலாம் பை கேண்டில். எக்ஸாக்ட்லி இப்படி கட் பண்ணிட்டான்னா இவன் தான் ஆர்டர் பிளாக். ஓகேவா? அதுவே இங்கே நிறைய கேண்டில்ஸ் இருந்தால் ஜோனு, டிமாண்ட் ஜோனு, சப்ளை ஜோனு, அவ்வளோதான். ஆர்டர் பிளாக்கு இதுதான். புரியுதா? இப்போ இப்போ 4 ஹவர்ஸ்ல இது ஒரு ஆர்டர் பிளாக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 15 மினிட்ஸ்ல அது ஒரு ஜோனாக இருக்கும். புரியுதுங்களா? இதுதான் விஷயம். இப்போ அந்த மாதிரி நான் ஸ்ட்ரக்சர் இப்போ மார்க் பண்ணுறேன், அப்படியே நீங்கள் சப்ளை டிமாண்ட் சொல்கிறீங்களா? புரிஞ்சு போச்சா? ஸோ இந்த இடத்துல என்னென்ன சப்ளை அண்ட் டிமாண்ட் ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஒரு பை ட்ரெண்ட், அப்போ மார்க்கெட் வந்துட்டு ஒரு பை ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னா ரேலி பேஸு ரேலி இப்படி வரும் ஒரு டிமாண்டு. இந்த ரேலி பேஸ் ரேலி எங்கே திரும்ப வரும்? இங்கே ஒரு ஃப்ளிப்பு நடக்குதுன்னா இங்கே ரேலி நடக்குதா, இது ஒரு பேஸா, இங்கே ஒரு ரேலி, அப்போ அதுதான் டிமாண்டா, அதான் இந்த ரேலி பேஸ் ரேலி. இப்போ சப்ளை இதே இடத்துல இன்னொரு டிமாண்ட் இருக்கு, ட்ராப்பு பேஸு அப்புறம் ஒரு டிமாண்ட் இருக்கும். அந்த டிமாண்ட் எங்கே திரும்ப நடக்கும்? மார்க்கெட்டிங் கீழே வந்துச்சா, இங்கே கன்சாலிடேட் ஆகிட்டு மேலே போதா, அதாவது இங்கேயும் இது ஒரு ஃப்ளிப்பு தான். கரெக்டா? இது ஒரு ஃப்ளிப்பா, இந்த ஃப்ளிப்புக்கு இந்த லோவை எடுத்திருக்கா, மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, கீழே வந்து பேஸ் கொடுத்து மேலே போயிருக்கு. அதாவது ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கும் அந்த டிமாண்டு. இப்போ இந்த லோவை எடுத்தோடனே நான் ஹையை கன்ஃபார்ம் பண்ணியிருப்போமா, இந்த இடத்துல அந்த ட்ராப் பேஸ் ரேலி வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சரு ஓட ஹைலேருந்து கீழே வந்து கன்சாலிடேட் ஆகி மேலே போச்சுன்னா அதுக்கு பேர் ட்ராப் பேஸ் ரேலி. ஒரு செல் ட்ரெண்ட்லேருந்து மார்க்கெட் பை ட்ரெண்ட் மாறுறோம்ல, அந்த இடத்துல வரதுக்கு பேர் தான் ட்ராப் பேஸ் ரேலி. ஒரு பை ட்ரெண்ட், செல் ட்ரெண்ட் பை ட்ரெண்டுக்கு வந்துட்டு பை ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகும்ல, அப்போ வரது தான் ரேலி பேஸ் ரேலி. புரியுதா? முடிஞ்சு போச்சு இப்போ விஷயம். இப்போ இந்த இதே தான் சப்ளைக்கும். சப்ளைக்கு எங்க இருக்குன்னா இங்க ட்ராப் பேஸ். இங்க பாருங்க, இங்க இந்த ரேலி போயிருக்கா மார்க்கெட்டு, ஒரு பேஸ் கிரியேட் ஆயிருக்கா, ரேலி பேஸ் டிராப்பா. இப்போ டிராப்பு ஒரு பேஸ் டிராப்பா, அடுத்து ஒரு சப்ளை கிரியேட் ஆயிடுச்சா, அடுத்து இங்க ஒரு ரேலி பேஸ் கிரியேட் ஆகல, ஆர்டர் பிளாக் கிரியேட் ஆகி டிராப் ஆயிடுச்சு. புரியுதா? ஆனா இந்த ஸ்ட்ரக்சர்ல எடுக்க முடியுமா அப்படிங்கிறது இது நமக்கு ஸ்ட்ரக்சரே கிடையாது. அப்போ அது எங்க இருக்கும்? ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள தானே இருக்கும். அப்போ ஸ்ட்ரக்சர் கிடையாது. நம்ம ஃபிளிப் எங்க மார்க் பண்றோம், திருப்பி ஃபிளிப் இங்கே தான் மார்க் பண்றோம். அப்போ இந்த இடத்துல தான் நம்ம திருப்பி சப்ளை இருக்கும். ரேலி பேஸ் டிராப், திருப்பி ரேலி பேஸ் டிராப் நடந்திருக்கு. திருப்பி இங்க இருந்து என்ன நடந்திருக்கு, இங்க டிராப் நடந்திருக்கு, திருப்பி ஒரு ரேலி பேஸ் டிராப் இப்படி நடந்திருக்கு. இப்போ இந்த ரேலி பேஸ் டிராப், இந்த ரேலி பேஸ் டிராப் வந்துட்டு வாலிடான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா நமக்கு ஒரு ப்ரீவியஸ் ஹை எடுத்ததான் லோ தெரியும், அப்போதான் நம்ம ஃபிளிப்பே மார்க் பண்ண முடியும். ஒரு ஃபிளிப்போ ஒரு பிஓஎஸோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளதான் இந்த ஜோனே இருக்கும்.
ஸ்ட்ரக்சருக்குள்ள தான் ஜோன் இருக்கும், புரியுதுங்களா? இன் பிட்வீன்ல வந்துட்டு நம்மளுக்கு டிராப் பேஸ் டிராப் தான் இருக்கும், இல்லை ராலி பேஸ் ராலி தான் இருக்கும் இன் பிட்வீன்ல. ஓகேங்களா? அதுக்கு தான் நம்ம இப்படி செக் பண்ணோம். இந்த இடத்துல ஏதாவது இருக்கா, பேஸ் இருக்கு பாருங்க, டிராப் பேஸ் டிராப் இருக்கா, கண்டினியூஷனு கரெக்டா. இது நம்ம எப்படி வரைஞ்சோம்? இந்த இடத்துல நிறைய சப்ளை இருக்கும் கரெக்டா. எந்தெந்த இடத்துல இருக்க சப்ளை எடுக்கணும்னா 50% லெவலில் டேப் ஆகுதுல, 50% லெவலில் இந்த மாதிரி டேப் ஆனால் எடுத்துக்கலாம். இல்லை இதுக்கு மேலே ஏதாவது ஒன்று இருந்துச்சு நல்லா வாரிடா, அதுவும் எடுத்துக்கலாம். 50% லெவல்லாம் 50% 618 லெவலுக்குள்ள ஒன்று இருக்கும், அதில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரீம்ல இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆனோடனே எக்ஸ்ட்ரீம்ல சப்ளை இருக்கும், அந்த சப்ளையை உடனே மார்க் பண்ணிடலாம் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆன உடனே. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்தடுத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ இதுக்கு எங்க மைனர் ஹை எடுத்திருக்கான், மைனர் ஹை இங்க இருக்கு எடுக்கல கரெக்டா. இங்க ஒரு மைனர் ஹையை எடுத்துட்டானா அப்போ இந்த லோ தெரிஞ்சிச்சா நம்மளுக்கு, நம்மளோட ஹை இங்க இருக்கு, இங்க நான் வந்து ஃபெப் போடுவோம், ஃபெப் போட்டு அப்படியே மூவ் பண்ணுவோம். இங்க வந்துருச்சா? இந்த இடத்துல 50% லெவல்ல என்ன இருக்கு, ஏதோ ஒரு ஆர்டர் பிளாக் அண்ட் ஜோன் மாதிரி இருக்கா. அப்போ இது நம்ம மார்க் பண்ணிப்போமா? இப்படி சப்ளைவா இருந்துச்சு, என்ன பண்ண ஒரு சப்ளை வந்துட்டு எப்போ இன்வாலிட் ஆகும்னா, அந்த சப்ளை எப்போ பாடி அடிச்சு க்ளோஸ் வைக்கணும் அப்போதான் இன்வாலிட் ஆகிடும். இப்போ இங்கே வந்துட்டு கட் பண்ணோன்னே இந்த லோக்கு கிடச்சிச்சு நம்மளுக்கு, இந்த லோடு நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோம், ஃபிளிப்பு மார்க் பண்ண போகிறோம். எப்படி மார்க் பண்ணிப்போம், இவனை தூக்கி விட்டுருவோம். இப்போ என்ன பண்ணியிருக்கான் மார்க்கெட்டு, எங்கே போய் இந்த ஹை எடுத்திருக்கான். அப்போ நம்மள்ட்ட இருக்கிற இந்த ஹை எடுக்கும்போது 50% லெவலுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக போயிடும் மார்க்கெட்டு. அப்போ லாஸ்ட்டில் இருந்த பை கேண்டில் இதானே, டேப் பண்ண உடனே கொஞ்சம் தூரம் கீழே வந்திருக்கான், அதுக்கப்புறம் திரும்பி மேலே போயிட்டான். அவனை உடச்சோடனே இப்போ ஸ்ட்ரக்சரே மாறிடுச்சு. ஃபிளிப்போட ஹையில தானே இருக்கு, ஃபிளிப்போட ஹையை உடச்சோடனே ஸ்ட்ரக்சரே மாறி மார்க்கெட் மாறிடுச்சு. அவ்வளோதான்.